அர்ப்பண வாழ்வில் ஆனந்தமாய் வாழ ஆன்ம உணவாக இதய கவசமான இன்றைய நற்செய்தியை அசைப்போட புனித லூக்கா நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதிகாரம் 1 26 முதல் 38 முடிய உள்ள இறைவார்த்தைகளில் கிறிஸ்து பிறப்பு முன்னறிவித்தலின் 3 முக்கிய நிலைகளை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1. வானதூதரின் மங்கள வார்த்தை. இன்றைய பிரிவினை சபைகள் கன்னிமரியாளுக்கு சிறப்பு வணக்கம் செலுத்துவதை குறை கூறுகின்றன. ஆனால் இன்றைய நற்செய்தியில் தந்தையாகிய கடவுளே அன்னைக்கு புகழ்மாலை சாற்றுவதை நாம் ஆதாரத்தோடு நிரூபிக்கலாம். கப்ரியேல் தூதர் இறைவனின் திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களில் ஒருவர். அவருடைய பணி தூதுரைக்கும் பணி. ஒரு தூதுவனின் பணி என்ன? பண்டைய காலத்தில் அரசர் சொல்லும் செய்திகளை எந்த நாட்டுக்கு தூது அனுப்புகிறாரோ அந்நாட்டு அரசரிடம் ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ செய்யாமல் அப்படியே சொல்வது. இங்கே கப்ரியேல் தூதர் மரியாளை பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகிறார். இந்த வார்த்தைகள் கப்ரியேலின் வார்த்தைகள் அல்ல, மாறாக தந்தை கடவுளின் வாழ்த்துளை. இறை தந்தையே அன்னை மரியாளை வாழ்த்தி போற்றுகிறார் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? அந்த வாழ்த்துக்கு மரியாள் முற்றிலும் தகுதியானவரே. 2. மரியாளின் கேள்வியும் மனநிலையும். வானதூதர் மங்கள வார்த்தை சொல்லுகிற போது மரியா இது எங்கனமாகும் என்ற அதே கேள்வியை தான் சக்கரியாவும் கேட்கிறார். கன்னி மரியாளுக்கு பதில் சொல்லப்படுகிறது, சக்கரியாவுக்கு தண்டனை தரப்படுகிறது. இருவரும் ஒரே கேள்வியை தானே கேட்கிறார்கள் என்று பார்த்தால் இதற்கு பல பதில்களை நாம் சொன்னாலும் ஒரே ஒரு பதில் நம் கேள்விக்கு நிறைவான பதிலை தரும். கணவனை அறியாத கன்னி கருவுறுதல் என்பது நடைபெறவே முடியாத ஒன்று. ஆனால் வயதானவர்கள் பிள்ளை பேறு பெறுவது மீட்பின் வரலாற்றில் நடந்திருக்கிறது. குருத்துவ பணியாற்றும் சக்கரியாவுக்கு இது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்தும் கேள்வி கேட்பதால் தான் வானதூதரால் அவருக்கு ஓர் அடையாளம் தரப்படுகிறது. இது தண்டனை அல்ல, மாறாக அடையாளம். 3. மரியாளின் விசுவாச அறிக்கை. சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற மரியாளின் ஏற்புடைமை அன்னையின் விசுவாச அறிக்கையாக வெளிப்படுகிறது. தன் விசுவாச அறிக்கை வெறும் குருட்டு நம்பிக்கையால் வெளிப்பட்டது அல்ல, மாறாக ஆழ்ந்த அறிவுபூர்வமானது என்பதை தன் பல்வேறு கேள்விகளால் உறுதிப்படுத்துகிறாள். வானதூதரின் வாழ்த்தில் கலக்கமடைந்தாரை தவிர மயங்கிவிடவில்லை. பல கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார். வானதூதரால் சொல்லப்பட்ட செய்தியின் சான்றுகளால் உறுதி செய்கிறார். அறிவுபூர்வமாக சில உண்மைகளை கண்டபின் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவனின் ஆற்றலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசமே அவரை உலகம் போற்றும் பெண்ணாக, விண்ணக அரசியாக உயர்த்துகிறது. அன்பு சகோதரிகளே, என் இணையதள நண்பர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கும் நாம் நம் இதயங்களை தகுந்த முறையில் தயாரித்து அன்னையின் விசுவாச அறிக்கையை உறுதிமொழியாய் ஏற்று நம் அன்றாட வார்த்தைகள் வாழ்த்தொழியாக மாறி பிறருக்கு வாழ்வியல் அனுபவமாக அமைந்திட அருள் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன்.